நூற்றாண்டு கொண்டாடப்பட்ட பள்ளியில் சிதிலமடைந்து காணப்படும் பொது நூலகம், இடிந்து விழும் நிலையில் காணப்படும் சுற்றுச்சுவர், சீரமைத்து தரக்கோரி கோரிக்கை விடுக்கும் முன்னாள் மாணவர்கள். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு எக்ஸ்பிரஸ் லைவும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ்7 தமிழை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் நூற்றாண்டு கொண்டாடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. அரசு பள்ளி வகுப்பறைகள் டிஜிட்டலாக மாறிவரும் காலகட்டத்தில் இந்த பள்ளியின் விளையாட்டு மைதானம் மற்றும் நூலகம் சிதிலமடைந்துள்ளதாகவும், பாதுகாப்பான சுற்றுச்சுவர் இல்லாததால் விளையாட்டு மைதானம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக முன்னாள் மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானம் இருக்கு. இந்த மைதானத்தை பார்த்தீங்கன்னா சுமார் 50 வருஷம் பழமைமிக்க ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குங்க. இந்த கட்டிடத்தில் தற்காலிகமாக ஒரு லைப்ரரி இயங்கி கொண்டிருக்கு, பொது நூலகம். அந்த நூலகம் மாற்றி அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த நூலகத்துக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இடங்கள் மாற்றி பண்ணி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நிரந்தரமாக இடம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு மைதானம் பாவனாசம் எங்கேயும் கிடையாது. இந்த மைதானம் சீரமைச்சு தர வேண்டும். சுற்றுச்சூழல் சுத்தமாக இல்லைங்க. இந்த நைட்டை பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த தவறான செயலாம் ஈடுபடுறாங்க. ரெண்டாவது இங்கே உள்ள விளையாடுற பசங்களுக்கு அவங்க உடச்சி போகிற பாட்டில் காலில் குத்துறது, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. பாவனாசம் இது ஒன்று தான் விளையாட்டு மைதானம் இருக்கு, கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கு. அதனால இதை சீரமைச்சு தர வேண்டும். சமூக விரோதிகளின் ஆக்கிரமிப்பாக இருந்து வரும் பள்ளியின் மைதானத்தை சீரமைத்தும், மைதானத்தின் நடுவில் சிதிலமடைந்து காணப்படும் நூலகத்தை மாற்றி புதிய கட்டிடத்தில் பொது நூலகத்தை அமைத்து தர கோரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுக்கின்றனர். மேற்படி விளையாட்டு மைதானத்தினுடைய சுற்றுச்சுவர் பாழடைந்து சுகாதாரமற்ற முறையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக மாறி உள்ளது. மேலும் அதே இடத்திலே நூலகம் செயல்படுகிறது. அதுவும் வேறு புதிய கட்டடத்திற்கு மாற்றி சிறப்பான ஒரு நூலகமாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் பாபநாசம் தாலுகாவிலே செயல்படுவதற்கு உயர் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மைதானம் முழுவதும் மது பாட்டில்கள் உடைந்த நிலையில் கிடப்பதால் மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன்.